Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்து ஒரு மெயில் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு சில फ्रेंड्स வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அந்த மெயில் பத்தி சொல்லுங்க அப்படினு. இந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்திருக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா என்னோட மெயின் சேனல்ஸ் எதுக்குமே இந்த மெயில் வந்து வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல் நான் வந்து வச்சிருக்கேன். சோ அதுக்கு வந்து இந்த மெயில் வந்து வந்திருக்கு. ஒருவேளை வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணாத சேனலுக்கு மட்டும் வந்திருக்கா இல்ல மானிடைசேஷன் வந்து எனேபிள் ஆகாத சேனலுக்கு மட்டும் இந்த மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறது சரியா தெரியல. யாருக்கெல்லாம் இந்த மெயில் வந்திருக்கு அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த மெயில்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மெயில்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம சேனல் பேர் வந்து போட்டுட்டு turn your viewers into subscribers அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்து போடுறோம் அப்படினா அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாரும் நம்ம viewers அப்படினு வந்து சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த சேனலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்கள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படினு வந்து சொல்லுவோம். இதுல இவங்க முக்கியமா சொல்லிருக்க விஷயம் என்னன்னா அந்த viewers வந்து எப்படி வந்து சப்ஸ்கிரைபரா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து பாத்தீங்கன்னா tips to grow a loyal fan base அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம என்னத்துக்கு அவங்க டிப்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா நல்ல நம்பிக்கையான விசுவாசமான ஒரு ஃபேன் பேஸ் வந்து எப்படி உருவாக்குறது அதுக்கு தான் வந்து அவங்க டிப்ஸ் வந்து கொடுத்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேன் பேஸ் அப்படினு வந்து சொல்லக்கூடியது என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இதுல அதே மாதிரி பிராண்ட் அப்படினு சொல்லிருக்காங்கன்னா நம்மளோட சேனலை தான் நம்ம பிராண்டா எடுத்துக்கணும். அதாவது நம்ம சேனல் வந்து நல்லா வளர்ந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படினா நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும். மீன்ஸ் என்னன்னா நல்ல நம்பிக்கையான விசுவாசமான அந்த மாதிரிப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கணும் அதான் சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 3 டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். கால் டு ஆக்ஷன் early and often அப்படினு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படினா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி போகாம அவங்க வந்து அந்த வீடியோ முழுவதும் அப்படியே பார்க்குறது மாதிரி நம்மளோட வீடியோ வந்து இருக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம நல்லா வந்து எஃபோர்ட் போட்டு நம்மளோட கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் அந்த வீடியோ வந்து இடையில போகாம ஃபுல்லா வந்து பார்ப்பாங்க. இல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்லிஷ் ட்ரெடிஷன் அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுமே அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது சொல்லி பண்ணுவாங்க இல்ல அதுதான். இப்போ இந்த Shiji தமிழ் சேனலை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நம்ம ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி வந்து கேட்போம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை வந்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து ஹாப்பியா அது மாதிரி நல்ல ஜாலியா அந்த வீடியோ வந்து கடைசி வரை கொண்டு போறது மாதிரி இருக்கணும். அப்படி போனா மட்டும்தான் அந்த ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ஜாலியா அந்த வீடியோவை ஃபுல்லா வந்து பார்ப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா put the you in YouTube அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல தைரியமா அதை வந்து பண்ணணும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை நம்ம ஒரு வீடியோ வந்து போடுறோம் அப்படின்னா நம்மளை நம்பி தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ வந்து பார்க்குறாங்க. ஸோ கட்டாயம் நம்மளோட கண்டென்ட் வந்து ஒரு ஜென்யூனா நல்லதாக வந்து அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து நம்மளோட வீடியோ வந்து பார்க்க வைக்கிறது நம்மளோட வியூவர்ஸை எப்படி வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் சாதாரணமாக ஒரு மெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமே உங்களுக்கு இதை பற்றி நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து see more டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டர் அகாடமியில் போயிடும். அங்கே வந்து நிறைய கோர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். அவ்வளோதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.